துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளை நீர் தந்திருக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் அழைத்து வந்திருக்கிறேன், நன்றி செலுத்துறோம் அப்பா. என்ன நோக்கத்திற்காய் பிள்ளைகளை நீர் கொண்டு வந்தீரோ அந்த நோக்கம் சித்தமும் நிறைவேறும்படியாய் கர்த்தருடைய கருத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ரீதியாண்டு உள்ளத்தை நீங்க திறந்தது போல இந்த பிள்ளைகளுடைய உள்ளத்தையும் செவியையும் நீர் திறக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கேட்க விடாதபடி செவியை அடைக்கிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் நிர்மலமாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இசப்பா நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. கொடுக்கிற ஒவ்வொரு சத்தியமும் ஆண்டவரே அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பிரயோஜனப்பட அந்த பிள்ளைகளுக்கு அது ஆண்டவரே சத்தியத்தை அறிந்து கொண்டு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில இதை அபியாசப்படுத்த கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா, வழி நடத்துங்க. எங்களிலே ஒண்ணுமில்லைப்பா, என்னை தாழ்த்துகிறேன், என்னை வெறுமையாக்குகிறேன். நீங்களே எங்களுடைய நாவிலிருந்து பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் லார்ட் சிஸ்டர், கேக்குது? பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். சரி, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் இந்த நாளில் என்னையும் கொண்டு ஒரு சின்ன செய்தியை கொடுக்கும்படியாய் கர்த்தர் என்னை ஆயத்தப்படுத்தினதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் இது வரைக்கும் எந்த இடத்துலையும் கொடுத்ததில்ல. முதல்ல ஒரு நாள் பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்கேன். இது 2வது நாளா இப்ப நான் கொடுக்க வந்திருக்கேன். கர்த்தர் என்னையும் தகுதிப்படுத்துவாராக, என்னை பரிசுத்தப்படுத்துவாராக. அவருடைய கரத்துல என்னை தாழ்த்துகிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அவரை மகிமைப்படட்டும். சரி, நம்முடைய தலைப்பு வந்து இருதயத்தை ஆண்டவரிடத்துல கொடுக்கணும். நம்ம இருதயத்தை ஆண்டவரிடத்துல கொடுத்தா என்னென்ன நடக்குங்கிறத குறித்து சில வார்த்தைகளை நான் சொல்றேன். என்னை ரொம்ப நான் அந்த ஆராயல, ஏன்னா எனக்கு சில டைம் கிடைக்கல. அதனால நான் ரொம்ப அதை என்ன செய்யல, ஆராய்ந்து அதை எடுக்க முடியல. ஒரு சில வார்த்தைகளை மட்டும் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கர்த்தர் தாமே செயல்படுவாராக. அதாவது நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் கரத்துல நம்ம கொடுக்கும்போது ஆண்டவருக்குள்ள நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத நான் பார்க்க போறோம். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். என் மகனே, உன் இருதயம் ஞானம் உள்ளதாய் இருந்தால் என்னிலே என் இருதயம் மகிழும். நம்ம இருதயத்தை ஆண்டவர் சமூகத்துல ஆண்டவருடைய பாதத்துல நம்ம ஒப்பு கொடுக்கும் போது நம்ம இருதயம் மகிழும் அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவருடைய இருதயத்தை போல நம்ம இருதயம் என்ன செய்யும்? மகிழும். முதலாவது ஆண்டவருடைய கருத்துல நம்மளை அர்ப்பணிக்கணும். நம்முடைய இருதயத்தை கொடுக்கும்போது நம்மளுக்கு ஒரு மகிழ்வு கிடைக்கும், ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும், ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அதெல்லாம் வாலிப நாட்கள்ல ஏனோ தானோ எப்படியோலாம் நான் வாழ்ந்த நாட்கள் உண்டு. ஆனா ஆண்டவர் என்னைக்கு நான் ஆண்டவர் கையில என்ன ஒப்பு கொடுத்தனும், என் இருதயத்தை அவர் கையில கொடுத்தனோ அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் அவருடைய பாதத்துல காத்திருக்கும் பொழுது அப்படி ஒரு சந்தோஷம், அப்படி ஒரு மகிழ்ச்சி, அது அது இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி என்று கூட நம்ம சொல்லலாம். அப்படி ஒரு மகிழ்ச்சியை கர்த்தர் தருகிறார். அதுக்கப்புறம் அந்த நீதிமொழிகள் 14:10 இருதயத்தின் கசப்பு இருதயத்திற்கே தெரியும், அதன் மகிழ்ச்சிக்கு அந்நியன் உடன்பாகான். அப்படியே சொல்லும்போது எதுக்கு அப்படி சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நம்ம நம்மளுடைய இருதயத்துல கசப்பு இருந்தா நம்ம என்ன செய்ய முடியாது, யார்கிட்டயும் ஒழுங்கா பேச முடியாது. ஏன் அவங்ககிட்ட நம்ம ஏன் பேசணும், நம்மளதான் இப்படி பண்ணாங்க, இப்படி பேசுறாங்க, இப்படி செய்யறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய இருதயத்துக்குள்ள ஒரு கசப்பை வச்சுக்கிட்டு நம்ம அடுத்தவங்கிட்ட போய் நம்ம என்ன எப்படி செய்ய முடியாது, ஒரு சந்தோஷமா மகிழ்ச்சியா நம்மளால இருக்க முடியாது. அப்ப இந்த இருதயத்தை நம்ம ஆண்டவர் சமூகத்துல அவருடைய பாதத்துல நம்ம ஒப்பு கொடுத்தோம்னா, நம்மளுடைய இருதயத்துல அவர்கிட்ட கையில நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய மகிழ்ச்சியில அந்த சாத்தானவன் குறுக்கிட முடியாது. அந்த சாத்தான் நம்மளுடைய இடத்துல நம்ம மகிழ்ச்சி அவன் எடுத்துக்கூட முடியாது. அப்ப நம்மளுடைய இருதயம் அவர் கையில இருக்கும் பொழுது சாத்தான் நம்மளை தொட முடியாது. முதல்ல ஆண்டவர் மகிழ்ச்சியை தராரு. 2வது சாத்தான் நம்மளுடைய மகிழ்ச்சியை எடுக்க முடியாத அளவுக்கு அவருடைய கையில அவர் நம்ம இருதயத்தை கொடுக்கும்போது அவர் நமக்குள்ள அந்த மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, அமைதியை, சமாதானத்தை, எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தா கூட ஒரு சில நேரம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தா கூட அடுத்த நிமிஷம் நான் என் கையில நான் உன்ன வச்சிருக்கேன்ப்பா, உனக்கு உள்ளங்கையில வரைஞ்சு வச்சிருக்கேன்னு சொல்ற ஆண்டவர் உன் இருதயத்தை நீ என்கிட்ட தந்துட்டாளா, நீ ஏன் கவலைப்படுறா அப்படின்னு அவருடைய சொல்ற அந்த சத்தத்தை நம்மளால கேட்க முடியும். அப்ப நம்ம இருதயத்தை அவர் கருத்துல நம்ம என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்கணும். அடுத்தது என்ன சொல்றேன்னா, அவரு ரட்சிக்கிற தேவன்.
அப்போ ரட்சிக்க வேண்டும் என்றால் அவரிடத்துல ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு, ரட்சிப்புனா ஒரு பாதுகாப்பு. செம்மையான இருதயம் உள்ளவர்கள், அதாவது சங்கீதம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், அதுல செம்மையான இருதயம் உள்ளவர்கள் ரட்சிக்கிற தேவனிடத்தில் கேடகம் இருக்கிறது. அப்ப நம்ம ரட்சிக்கப்படும் பொழுது நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் சமூகத்துல கொடுக்கும் பொழுது நமக்கு ஒண்ணு ரட்சிப்பு கிடக்கு, ரெண்டாவது கேடகம். கேடகம்னா உங்களுக்கு தெரியும், இந்த வீரர்கள் எல்லாரும் வச்சிருப்பாங்க. அப்போ அந்த இது வந்து தாவீது தான் நம்மளுக்கு சொல்றான். அப்போ அவர் வந்து ஒரு சண்டைக்கு போகும் பொழுது அவருடைய ஒரு யுத்தம் வருது. அந்த யுத்தத்துல அவனுக்கு ஒரு அந்த பயத்தின் காரணமாக ஆண்டவர் வந்து என்னை ரட்சிப்பார். அப்ப அந்த ரட்சிக்கிற தேவனிடத்துல கேடகம் இருக்கிறது. அப்ப நம்மளுக்கு பாதுகாப்பு. நம்மளுடைய இருதயம் ஆண்டவர் கரத்துல போகும்பொழுது வேற எந்த ஒரு அந்நியனுடைய நுகங்கள் வந்து நம்மிடத்துல வராதபடிக்கு அவர் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். அப்ப நம்மளுடைய இருதயம் அவருடைய கரத்தில் இருக்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு கிடைக்கிறது. நம்மளுடைய பாதுகாப்பு யாருன்னா ஆண்டவர் தான். நம்ம வாலிப நாட்கள் ரொம்ப மோசமான ஒரு காலத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். நம்மளே பாதுகாத்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னா நிச்சயமா முடியவே முடியாது. நம்மளை பாதுகாக்கிறது அவர் ஒருவர் மட்டும்தான். நம்ம எந்த இடத்துல எந்த நொடியிலும் ஒரு செகண்ட்ல நம்மள சாத்தான் வந்து விழ தட்டிடுவான். அப்ப அவன் விழ தட்டாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து சந்தோஷமா மகிழ்ச்சியா நம்ம இருக்கணும் அப்படின்னு சொன்னா, பாதுகாப்பா இருக்கணும்னு சொன்னா நம்மளுடைய இருதயம் யார் கையில இருக்கணும்? அல்லேலூயா. சத்தமே இல்ல. பிரைஸ் தி லார்ட். Praise Lord. ஆமா. நம்மளுடைய ஆண்டவருடைய கருத்துல நம்ம இருதயம் கொடுக்கப்படும் போது மட்டும்தான் நம்மளுக்கு பாதுகாப்பு. நம்மளுடைய இருதயத்துக்கும் பாதுகாப்பு. நம்மளுடைய வழிகள் எல்லாம் அவருடைய கையில. அப்பதான் நம்ம செய்யணும், என்ன செய்யணும், நம்முடைய கண்கள் எல்லாம் அவர் மேல இருக்கும். நம்ம இருதயம் எங்க இருக்கோ அங்கதான் நம்ம என்ன செய்ய முடியும், இருக்க முடியும். ஆமாவா இல்லையா? அதனால ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய இருதயம் எப்படி இருக்கு, நம்மளுடைய இருதயம் மகிழ்ச்சியா இருக்கா, நம்மளுக்கு பாதுகாப்பு இருக்கா? இந்த உலகத்துல வேற யாருமே தாய் தகப்பன் இருந்தா கூட நம்ம போற வழியில வர்ற வழியில இருக்கிற இடத்துல, நம்ம படிக்கக்கூடிய இடத்துல, காலேஜ்ல, எந்த இடத்துலயும் நம்மளுக்கு பாதுகாப்புங்கிறது ஒண்ணு வேணும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய இருதயம் அவர் கரத்துல இருக்கும் பொழுது ஆண்டவர் கண்டிப்பா நம்மளுக்கு பாதுகாப்பை அனுப்புகிற வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். அவர் ரட்சிக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு கேடகம் நம்மளுக்கு என்னது கிடைக்கிறது. தாவீதுக்கு அப்படிதான் ஆண்டவர் அவனுடைய கேடகமா இருந்தார். அதே போலதான் நம்மளுக்கும் ஆண்டவர் வந்து கேடகமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் விரும்புகிறார். அப்ப நம்ம வந்து அதுக்கு நம்மளை என்ன செய்யணும், அர்ப்பணிக்கணும். நம்மளுடைய இருதயம் அவர் கரத்துல ஒப்பு கொடுக்கப்படணும். அப்படின்னாதான் நம்மளுக்கு அந்த இது கிடைக்கும். அடுத்தது என்ன சொல்றாருன்னா, சங்கீதம் 51:10 சொல்றாங்க, தேவனே எனக்கு சுத்த இருதயத்தை தாரும். நம்ம இடத்துல யாருக்குமே சுத்த இருதயமே கிடையாது. எப்படியாவது ஒரு வழியில நம்மளுக்குள்ள ஒரு சின்ன பாவமாவது நமக்குள்ள இருக்கும். அப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன கேட்கணும், ஆண்டவர் எனக்கு சுத்த இருதயத்தை எனக்கு தாங்க அப்படின்னு அந்த சுத்த இருதயம் நமக்குள்ள வரும் பொழுது அவர் என்ன செய்வார்னா ஆவியை நம்ம உள்ளத்துல புதுப்பிப்பாராம். அப்ப நமக்குள்ள ஆவி, பரிசுத்த ஆவியின் வல்லமை நமக்குள்ள வரணும். பரிசுத்த ஆவி நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய இருதயம் சுத்தமா இருக்கணும். அப்ப நம்மளால அந்த சுத்தமா இருக்க முடியாது. நம்மளா சுயமா அதை விரும்பினா அது கிடைக்காது. நம்ம ஆண்டவர் கருத்துல நம்ம இருதயத்தை கொடுக்கும் பொழுது மட்டும்தான், அவர் கருத்துல நம்ம கொடுத்தா மட்டும்தான் அவர் என்ன செய்வார்னா அந்த சுத்தமான அந்த நல்ல ஒரு ஆவி, அந்த சுத்த இருதயத்தை நமக்குள்ள வைத்து அந்த நல்ல ஒரு ஆவியை, நமக்கு நிலைவரமான ஒரு ஆவியை நம்ம உள்ளத்துல புதுப்பிக்கும்படி அவர் செய்வாராம். அப்ப நம்ம புதுப்பிக்க வேண்டுமானால், நம்மளுடைய அந்த அவருடைய நிலைவரமான ஆவி நமக்கு வேண்டுமானால் நம்மளுடைய இருதயம் அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். எல்லாரும் ஆயத்தமா இருக்கீங்களா? உங்களுடைய இருதயத்தை ஆண்டவர் கரத்துல ஒப்பு கொடுத்துடலாமா? அல்லேலூயா. ஹalleluya. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் மகிமைப்படட்டும். அடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய முதல்ல நம்ம வந்து நம்ம இருதயத்தை கொடுக்கும்போது ஞானமுள்ள இருதயத்தை தாராரு, அதுல மகிழ்ச்சி இருக்கு. ரெண்டாவது அந்த மகிழ்ச்சி நம்ம அந்நியனுடைய கைக்கு போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம இருதயத்தில் இருக்க கசப்பெல்லாம் எடுத்து அப்ப நம்ம அவருடைய கரத்துல கொடுக்கும் பொழுதுதான் நம்மளுடைய இருதயத்துல எந்த கசப்பும் இருக்காது.
எல்லாரிடத்துலயும் அன்பா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், எந்த இடத்துலயும் மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்மளுடைய இருதயம் அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். அடுத்து கேடகமா இருக்கிறார். நம்மளுக்கு கேடகமா இருக்க வேண்டுமானால், நம்மளுக்கு பாதுகாப்பா இருக்க வேண்டுமானால், நம்மளுக்கு ஒரு ஒரு குறைவில்லாதபடி நம்மளை வழி நடத்த வேண்டும், நல்ல ஒரு வழியில நம்மளை நடத்தணும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய இருதயம் அவருடைய கரத்துல கொடுக்கப்பட வேண்டும். அப்படி கொடுத்தா மட்டும்தான் அவர் அதான் கேட்கிறாரு, ஆண்டவர் தராரு, என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. ஆண்டவருடைய கண்கள், ஆண்டவர் நம்ம கண் எப்பவும் ஆண்டவருடைய வழி அவருடைய நோக்குறாரு. அவர் வந்து நம்மளுடைய வழி எப்படிங்கிறத அவர் ஆராய்ந்து அறிந்து வைத்து இந்த வழியில நட, இந்த வழிக்கு போ, இந்த வழிக்கு போகாதே அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும்னு சொன்னா நம்மளுடைய இருதயத்தை அவருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கணும். அதான் ஆண்டவர் கேட்கிறாரு நீதிமொழிகள் 23:26 வசனத்துல, மகனே உன் இருதயத்தை எனக்கு தா. அப்ப நம்மளுடைய இருதயம் யாருடைய கரத்துல இருக்கணும்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுக்கணும். அப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் இப்படிப்பட்ட நல்ல காரியங்கள் நம்மளுக்கு என்ன செய்யும், வந்து கிடைக்கும். பரிசுத்த ஆவி வந்து உண்மையிலே நம்ம இப்போ உள்ள காலத்துல பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்தா மட்டும்தான் நம்மளுடைய வழி நடத்துதல் எப்படி இருக்குங்கிறத நம்ம அறிந்து கொள்ளலாம். ஆமா, அந்த அதே போலதான் இந்த சவுல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராஜா இருக்காரு. அவர் வந்து என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, சாமுவேல் வந்து சவுலுக்கு சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, ஞானதிருஷ்டிக்காரன் நான் தான், நீ எனக்கு முன்னே மேடையில போய் உட்கார்ந்துரு, நான் இன்னைக்கு உனக்கு போஜனம் பண்ண வேண்டும், நான் உன் கூட சேர்ந்து போஜனம் பண்ணணும். காலையிலே நான் உன்னுடைய இருதயத்துல என்ன இருக்கு, நீ என்ன அறிஞ்சிருக்க, உனக்கு என்ன தேவை, எது வேணுங்கிறத நான் உனக்கு என்ன செய்வேன், அறிவிப்பேன் அப்படின்னு சொல்லி, நான் அதை சொன்ன பிறகு நீ போ அப்படின்னு சொல்லி அந்த சாமுவேல் வந்து சவுலுக்கு சொல்றாரு. அப்போ அவருடைய இருதயத்துல இருக்கிறத அறியறது வேண்டும் அப்படின்னு நினைச்சோம்னா அந்த எண்ணம், அந்த அவருடைய இருதயத்துல இருக்கிறது என்னதுன்னு நம்ம அறிய வேண்டுமென்றால் ஞான திருஷ்டிக்காரன். அந்த காலத்துல ஞான திருஷ்டிக்காரன் சொன்னா சொல்லுவாங்க. இப்போ வந்து ஞான திருஷ்டின்னு சொல்ல மாட்டாங்க, தீர்க்கதரிசி. அப்ப நம்ம ஒரு தீர்க்கதரிசியாய் மாற வேண்டுமே ஆனால் நம்மளுடைய இருதயம் அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். நம்ம ஒவ்வொருத்தரும், நம்ம சின்ன பிள்ளையில இருந்து பெரிய நம்ம வாலிப நாட்கள் வந்து அவர் கரத்துல நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னாலும் உங்களுக்கு வருங்காலத்துல என்ன நடக்க போகுதோ, இந்த உலகத்துல என்ன நடக்க போகுது, என்ன செய்யப்பட போகுது, யாருக்கு என்ன நடக்கும், எப்படி நடக்கும், எந்த உலகத்துல என்ன நடக்க போகுது, தமிழ்நாட்டுல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அவர் ஞான திருஷ்டியாய் நம்மளுக்கு கற்றுத்தர அவர் ஆவலா இருக்கிறார். அப்ப நம்மளுடைய இருதயம் அவருடைய கரத்தில் சார்ந்து இருக்க வேண்டும். அவரை நீ சார்ந்து இருக்கும் பொழுது, நம்மளுடைய இருதயம் அவருடைய கரத்துல இருக்கும் பொழுது மாத்திரமே நம்ம என்னது ஒரு தீர்க்கதரிசியாய் மாற முடியும். நம்ம ஒரு தீர்க்கதரிசியாய் மாற வேண்டுமானால் உன்னுடைய இருதயத்தை அவர் கையில ஒப்பு கொடு. இந்த இரவுல நீங்க ஒப்பு கொடுத்து பார்ப்பேனானால் கர்த்தர் உங்களை நடத்துவது வித்தியாசமா இருக்கும். அவர் நான்லாம் அநேக நாட்கள்ல ஆண்டவர் எனக்கு ஒரு ஒரு வேலை இப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தை குறித்து நான் பயப்படும் பொழுது அந்த காரியத்தை குறித்து கர்த்தர் என்ன செய்வாருன்னு ஒரு யாரு மூலமாவது எனக்கு என்ன செய்யும், அந்த செய்தி வந்து கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா எனக்கே ஆண்டவர் சொப்பனத்தின் வழியா அல்லது ஒரு தரிசனத்தின் வழியா எனக்கு வந்து காண்பிக்கிறார். அப்ப நம்ம வந்து எப்படி இருக்கணும், நம்மளுடைய இருதயம் அவருக்கு உகந்ததா இருக்கணும், அவருக்கு பிரியமானதா இருக்கணும், அவர் விரும்புகிறபடி நம்ம இருக்கணும். அப்ப நம்ம இருதயத்தை அவரிடத்தை கொடுக்கும்போது மட்டும்தான் நம்மளால அப்படி இருக்க முடியும். அவர் வந்து நம்மளை வணைய முடியும், புடமிட முடியும். அவர் கருத்துல நம்ம என்ன செய்யணும், முழுமையாய் நம்மளை அர்ப்பணிக்கணும். முழு இருதயத்தோட என்ன தேடு அப்படின்னு சொல்றாரு. அவர் முழு இருதயத்தோடு நம்ம தேடும் பொழுதுதான் அவர் அவருடைய கருத்துல நம்முடைய அவருடைய நம்ம இருதயத்தை அவருடைய கருத்துல ஒப்பு கொடுக்க முடியும். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 24 அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, பொல்லாப்பாய் இருக்கு, அதாவது யார் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா சாமுவேல் வந்து ஜனங்களை நோக்கி பேசுறாரு. என்ன பேசுறாரு அப்படின்னு சொன்னா, நீங்கள்லாம் பொல்லாப்பான எல்லாத்தையும் செய்றீங்க, எல்லா பொல்லாப்பையும் நீங்க செய்றீங்க, ஆனா கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கர்த்தரை உங்கள் முழு இருதயத்தோடு சேவிங்கள் அப்படின்னு சொல்றாரு.
அப்ப நம்ம முழு இருதயத்தோடு சேவிக்க வேண்டுமே ஆனால் நம்முடைய இருதயம் அவருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். நம்ம இருதயம் அவரிடத்துல கொடுத்தா மட்டும்தான் நம்ம இருதயத்துல இருக்கிற எல்லா பொல்லாப்பான காரியங்கள், தீமையான காரியங்கள், நம்மளுக்கு விரும்பாத காரியங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள், கர்த்தருக்கு சித்தமில்லாத எண்ணங்கள், சிந்தனைகள் நம்மளுக்குள்ள இருக்குமானால் அது அவ்வளத்தையும் அவர் எடுத்து போடுறதுன்னா நம்ம முழு இருதயத்தையும் அவர் கரத்துல நம்ம ஒப்பு கொடுக்கணும். முழு இருதயத்தை அவர் கொடுத்து அவருக்கு பிரியமாய் நம்ம அவரை சேவிப்போமானால் அவர் நம்மளை என்ன செய்றாரு, அவருக்கு பயந்து, கர்த்தருக்கு பயந்து முழு இருதயத்தோட நம்ம உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள் அப்படின்னு சொல்லி 24வது வசனத்துல சொல்றாங்க. 1 சாமுவேல் 12:24. ஆமா. சாமுவேல் ஜனங்கள் நோக்கி சொல்ற போது அவர் அப்படி சொல்ல, நீங்கள் எல்லாரும் கர்த்தருக்கு பயப்படணும். அப்ப கர்த்தருக்கு நம்ம எப்படி பயப்படணும்? முழு இருதயத்தோட உண்மையாய் உண்மையாய் அவருக்கு பயப்படும் பொழுது, அப்போ உண்மையாய் அவரை நம்ம சேவிக்கும் பொழுது, அவர் நமக்கு எப்படி இருக்கார் அப்படின்னு சொன்னா, இந்த பொல்லாப்புக்கு, தீமைக்கு அல்லது இந்த அவரை விட்டு அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு விலகுவதற்கு நம்மளுக்கு அவர் என்ன செய்றாராம்? உறுதுணையா இருக்கிறார். நம்மளுக்கு ஒரு பக்கத்துணையா இருக்கிறார். ஒரு கேடகமா இருக்கிறார். அதனால நம்மள என்ன செய்யணும்னா, நம்மளை நம்ம ஆராய்ந்து அறியணும். என்னுடைய இருதயம் எப்படி இருக்கு? அவரை சார்ந்து இருக்கிறதா? அவரிடத்துல நான் முழு இருதயத்தோட இருக்கனா? அவரிடத்துல உண்மையா நான் அவருடைய முழு இருதயத்தோட அவரை சேவிக்கிறேனா? அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவரும் நம்மளை நாமளே ஆராய்ந்து அறிந்து பார்க்க வேண்டும். அதப்போல நீங்க என்ன அப்புறம் நம்மளுக்கு ஆண்டவர் இந்த நல்ல இருதயத்தை நம்மளுக்கு கொடுக்கும் பொழுது, அடுத்து நான் 1 சாமுவேல் 1 15வது வசனத்துல அன்னாள் என்ன செய்றாங்கன்னா, தன்னுடைய இருதயத்த ஆண்டவர் சமூகத்துல என்ன செய்றாங்க? ஊற்றி விடுறாங்க. அதே மாரி நம்மளுடைய இருதயத்துல பாரம் இருக்கலாம், கவலை இருக்கலாம். இத படிக்க முடியல அப்படின்னு சொல்லி கஷ்டம் வரலாம். எந்த பெரிய கஷ்டமா இருந்தாலும், கவலையா இருந்தாலும், நம்முடைய பாரத்துல எல்லாம் யார்ட்ட ஊத்திரணும்? ஆண்டவர் சமூகத்துல ஊற்றணும். அப்ப நம்முடைய இருதயத்த அவரிடத்துல ஊற்றும் பொழுதுதான், அவர் நம்மளுக்கு அதுல அன்னாள் அதுக்கு பின்னால நல்ல ஒரு சாமுவேலை அவங்க கொடுத்தாங்க. அதேபோல நம்மளுக்கு என்ன தேவை? என்ன விருப்பம்? என்ன வாஞ்சை? அத நம்ம ஆண்டவர் சமூகத்துல அந்த முழு இருதயத்தோட, முழு வாஞ்சையோட, முழு ஆத்மாவோட அவரிடத்துல நம்ம கிட்டி சேரும் பொழுது, முழு இருதயம் அதான் ரொம்ப முக்கியம். நம்மள அரைகுறையா பாதி ஒரு கால் அந்த சேற்றுலயும், ஒரு கால் தண்ணியிலயும் இருக்கக்கூடாது. 2ம் இருந்த ஒரே இடத்துல நம்ம என்ன செய்யணும்? கொஞ்சம் சாத்தான்ட்ட கொஞ்சம் டிவிய பார்த்துக்கலாமே, கொஞ்சம் கேம் விளையாடிக்கலாமே, கொஞ்சம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள செய்யலாமே, கொஞ்சம் நம்ம தான் எப்பவும் ஆண்டவர சேவிக்கிறோமே, எப்பவும் ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்றோம், பைபிள் வாசிக்கிறோம். அதெல்லாம் நடக்கவே நடக்காது. இப்போ உள்ள காலத்துல சாத்தான் நம்மள ஈஸியா என்ன செஞ்சுருவான்? அவன் வலைக்கு கொண்டு போயிருவான். அவன் வழிக்குள்ள நம்ம போகாம இருக்கணும்னா, நம்ம பொல்லாப்பையெல்லாம் என்ன செய்யணும்? எல்லாம் செய்றோம். பொல்லாப்புலாம் செய்றோம். அதெல்லாம் நம்ம விட்டுட்டு கர்த்தரை முழுமையாய், முழு இருதயத்தோடு செவிக்கும் பொழுதுதான், ஆண்டவர் உண்மையாய் நம்மளுக்கு என்ன செய்றார்? எல்லா காரியத்திலும் நமக்கு நன்மையும் நன்மையை செய்யக்கூடிய தேவனா அவர் இருக்கிறார். அவர் கர்த்தருக்கு பயப்படும் பொழுதுதான், கர்த்தருக்கு பயந்து தான் நம்ம முழு இருதயத்தோட அவர உண்மையாய் சேவிக்க வேண்டும். யார் யாரெல்லாம் உண்மையாய் நீங்க சேவிக்கிற உங்களுடைய இருதயத்துக்கே தெரியும். நம்மளுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? நம்மளுடைய இருதயம் நல்ல இருதயமா இருக்கிறதா? அல்லது கரடு முரடான இருதயமா இருக்கிறதா? அதுல கல்லும் முள்ளும் குத்தக்கூடியதா இருக்கிறதா? அடுத்தவங்களுக்கு பிரயோஜனப்படுதா நம்மளுடைய இருதயம்? அடுத்தவனுக்கு நம்மளுக்கு தீமை செய்யாம இருக்கிறோமா? நல்லா யோசிச்சு, ஒரு நாள் இரவில உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க. இந்த சொன்ன வசனந்தெல்லாம் நீங்க குறிச்சு வச்சு, ஆண்டவர்ட்ட பேசி பாருங்க. நீங்க உங்க ஜெபத்த நிச்சயமா ஆண்டவர் ரொம்ப அருமையா கேட்பாரு. எங்களுடைய ஜெபத்த கேட்கிறவர் உங்களுடைய ஜெபத்தெல்லாம் ரொம்ப எளிதாய் கேட்பார். அதனால நீங்க என்ன செய்யணும்? முழு இருதயத்தோட ஆண்டவர் சமூகத்துல, "ஏசப்பா, நான் இப்படி இப்படிலாம் என்னுடைய இருதயம் இருக்கிறது. என்னுடைய திருக்குள்ளது மகா கேடு உள்ளதுமா இருக்கிறது. என்னுடைய இருதயம் பொல்லாப்பா இருக்கிறது. அடுத்தவங்களுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு இருதயமா இருக்கிறது. என்னுடைய இருதயத்துல கோபம் இருக்கிறது. என்னுடைய இருதயத்துல அம் மற்றவங்கள குறித்த பொல்லாப்பான எண்ணங்கள், சிந்தனைகள் இருக்கிறது. அதனால இதெல்லாம் நான் எடுத்து போடுறதுக்கு என் இருதயத்த உங்கிட்ட தாரேன் ஏசப்பா.
நீங்க என் இருதயத்தை பொறுப்பு எடுத்துக்கொள்ளுங்க. என் இருதயத்துல இருக்கிற எல்லாத்தையும் நீக்கி போட்டுட்டு உங்களுடைய அந்த முழுமையான இருதயத்தை நான் உங்கள்கிட்ட தாரேன். எனக்கு நீங்க உதவிக்கங்க. எனக்குள்ள அந்த மகிழ்ச்சி வேணும். எனக்குள்ள அந்த பாதுகாப்பு வேணும். எனக்குள்ள அந்த பரிசுத்தாவியின் அபிஷேகம் எனக்குள்ள வேணும். அப்பொழுதுதான் நான் உங்களோடு கூட நான் ஆண்டவரோடு கூட ஐக்கியப்படும் பொழுது, எப்பொழுதும் அவரோடு கூட உறவாடும் பொழுது, அவரோடு முழு இருதயத்தை அவரிடத்துல ஊற்றும் பொழுது மாத்திரமே அவரோடு நம்ம ஐக்கியப்பட முடியும். அவரோடு கூட இணைந்து இருக்கும் பொழுது இத்தனை நன்மைகள் நமக்கு கிடைக்குது. எத்தனை நன்மைகள்! யாரு மனுஷன் கூட இந்த நன்மையை நம்மளுக்கு தர முடியாது. ஞானமுள்ள இருதயத்தை தருவாரு. ஏன்னா நம்மளுக்கு எல்லா இடத்துலயும் ஒரு சில இடத்துல ஞானத்தோட பேசிடுவோம். ஒரு சில இடங்கள்ல நம்மளுக்கு ஞானம் இல்லாம நடந்துட்டு இருந்தோம். ஐயோ, இப்படி பேசியிருக்கலாமே, இப்படி சொல்லியிருக்கலாமே, நம்ம இப்படி ஞானம் இல்லாம வந்துட்டோமே அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னு நம்ம நடக்க வேண்டிய நன்மை நடக்க வேண்டிய தேவையில்லை. அப்ப நம்முடைய இருதயம் அவர் கருத்துல இருக்கும் பொழுது அவர் நல்ல ஞானமுள்ள இருதயத்தை நம்மளுக்கு தருவாராம். அவரை உண்மையாய் நம்பும்போது, அவருடைய முழு இருதயத்தோடு தேடும்போது, நம்மளுடைய முழு இருதயத்தை அவருடைய இடத்துல ஊற்றும் பொழுது அவர் ஞானம் உள்ள இருதயத்தை நம்மளுக்கு தருவாரு. அதனால நம்ம சாலமோனுக்கு ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை விசாரிப்பதற்கு என்ன சொன்னாருன்னா, நன்மை தீமை என்னதென்று வகையறுக்கும்படி அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாங்க இசப்பா அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். அப்போ இவருடைய இருதயத்தை ஆண்டவர் சமூகத்துல அவர் கொடுத்ததுனாலதான் அவருக்கு சாலமோனுக்கு ஆண்டவர் ஞானமுள்ள இருதயத்தை என்ன செஞ்சாரு, கொடுத்தாரு. அந்த ஜனங்களே நீதியோடு நன்மையோடு நன்மை தீமை என்னதென்று வகை அறுக்கத்தக்கதாக அந்த ஜனங்கள் இது 1 ராஜாக்கள் 3 அதிகாரம் 9 வசனத்துல இருக்குது. அதுக்கு அந்த காரியங்களை நீங்க வீட்டுல போய் நல்லா தெளிவா வாசித்து பாருங்க. அது நல்லா புரியும். அடுத்து ஆண்டவர் சொல்றாரு 2 ராஜாக்கள் 8 அதிகாரம் 61 வசனத்துல இந்த நாளில் இருந்தது போல நீங்கள் அவர் கட்டளைகளையும் நடந்து அவர் கற்பனைகளை கைக்கொள்ள உங்கள் இருதயம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரோடு உத்தமமாய் இருக்க கடவுது. நம்ம இருதயம் எப்படி இருக்கணும்? ஆண்டவரோடு உத்தமமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அப்ப நம்ம கற்பனைகளையே நம்ம என்ன செய்ய வேண்டும்? கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும். அவருடைய கட்டளைகளின்படி நடக்க வேண்டும். ஆண்டவருக்கு 10 கற்பனைகளை தந்திருக்காரு. அதுல நல்ல நம்ம என்ன செய்யணும்? அன்பு கூறுவாயாக பிறனிடத்துல. உன்னிடத்துல நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலேயே அன்பு கூறுவாயாக என்று சொல்லியிருக்காரு. அதை நம்ம யாராவது கடைபிடிக்கிறோமா? நம்மிடத்துல ஒரு சில நேரம்னால ரொம்ப டீப்பா இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட மட்டும் அந்த அன்பை நம்ம காட்டுவோம். மத்தவங்ககிட்ட நம்ம அந்த அன்பை என்ன செய்யறதுல காட்டுறதில்ல. நம்ம அம்மா அப்பா கிட்ட கூட நம்ம அந்த அன்பை காட்டுவோமா என்னன்னு தெரியல. அப்படித்தானே? ஆமாவா இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால எல்லாரும் நம்ம எப்படி இருக்கணும்? உத்தம இருதயமாய் நம்முடைய இருதயம் உத்தமமாய் இருக்க வேண்டுமானால் நம்மளுடைய இருதயத்தை கர்த்தரிடத்தில் திருப்பணும். கர்த்தரிடத்தில் அவரிடத்தில் தானி கேட்கிறாரு. கேட்கும்போது நம்ம கொடுத்தோம். ஆனால் இந்த இரவிலே உன்னுடைய இருதயத்தை நீ கர்த்தரிடத்துல நீ கொடுத்தாயானால் நீ உத்தமமாய் இருக்க அவர் உதவி செய்வார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர். அவருடைய உத்தம இருதயத்தை நம்மளுக்கு என்ன செய்வாரு? அவர் தருவார். அதே மாதிரி பாரு, தாவீது அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜா தான். அந்த ராஜா 1 ராஜாக்கள் 15 அதிகாரம் 3 வசனத்துல அபியாமின் அவனுடைய இருதயம் ராஜாவை போல இல்ல, அந்த தாவீதை போல உத்தமமா இருக்கலையா. ஏன் அப்படின்னு சொன்னா அவன் நிறைய என்ன செய்யறான்? பாவங்களுக்கு அடிமையா இருக்கிறான். நிறைய துன்பத்தை எல்லாவற்றையும் செய்யறான். அவங்க தகப்பனை போல அவன் என்ன செய்யலையாம்? இருக்கவில்லை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அவனுடைய தகப்பனை போல இருக்கும் பொழுது மாத்திரம்தான் அவன் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, ஒரு நிமிஷம். அபியான் தாவீதை போல உத்தமமா இருக்கவில்லை அப்படின்னு சொல்றான். ஏன்னா தன் தகப்பன் தனக்கு முன் செய்த எல்லா பாவத்திலும் அவன் என்ன செய்றான்? அவன் நடந்துடுறான். அவன் பாவங்க அவர் தாவீது பாவத்துக்கு விலகி ஓடின ஒரு மனுஷன். அவன் கோலியாத்தை கூட கொல்லும்போது ஆண்டவருடைய எவ்வளவு அருமையா அவர் சொல்றாரு பாத்தீங்களா? நான் தேவனுக்கு முன்பாக நான் வந்திருக்கிறேன்.
நான் உனக்கு பயந்து ஒண்ணும் நான் வரல அப்படின்னு சொல்லி அவர் வந்து அழகா சொல்றாரு. அப்போ அவருடைய இருதயம் யாருக்கு அவனுடைய தகப்பனுடைய இருதயம் தாவீதின் இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாய் இருக்கவில்லை அப்படின்னு சொல்றான். அந்த அபியாமினுடைய இருதயம் தாவீது அவனுடைய தகப்பனுடைய இருதயத்தை போல இருக்கலையா. அப்ப அதே போலதான் நம்மளும் இருக்கோம் இந்த நாட்கள்ல. அந்த அபியாமை போலதான் நம்மளுக்குள்ள பாவம், நமக்குள்ள அக்கிரமம், நமக்குள்ள வேற சிந்தனைகள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத வார்த்தைகள், எண்ணங்கள், மற்ற காரியங்கள் தான் நம்மளுடைய இருதயத்துக்குள்ள என்ன செய்து இருக்குது. அந்த கசப்பான இருதயங்கள், அந்த அழுக்கான இருதயத்தை எல்லாம் நம்ம வெளியே எடுத்து போடணும் அப்படின்னு சொன்னா நம்ம இருதயத்தை ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி ஒப்பு கொடுக்கிற வேளையில தான் ஆண்டவர் நம்ம என்ன செய்றாரு, நம்முடைய இருதயத்தை அந்த உத்தம இருதயமாய் மாற்ற அவர் விரும்புகிறார். அவர் அப்படி உத்தம இருதயமாய் மாற்ற வேண்டுமானால் கர்த்தரோடு, கர்த்தருடைய இருதயத்தோடு நம்முடைய இருதயமும் என்ன செய்யணும், இணைக்கப்பட வேண்டும். நம்முடைய சின்ன இருதயத்தை அவரிடத்துல கொடுக்கணும். அப்படி கொடுக்கிற வேலையில தான் அவர் நம்மளோடு கூட இடைபட முடியும். நம்மளோடு கூட நம்ம மகிழ்ச்சியா வைக்க முடியும், உண்மையா இருக்க முடியும். நம்முடைய அவர் நல்ல ஞானத்தை நம்மளுக்கு தர முடியும். அவர் வந்து நம்முடைய ஆவியை, அதே மாதிரி இன்னொரு வசனம் என்ன சொல்லுதுன்னா, சங்கீதம் 66:18, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். நம்மளுடைய இருதயம் அக்கிரம சிந்தை உள்ளதா இருந்தா ஆண்டவர் நம்மளுக்கு செவி கொடுக்க மாட்டார். அது எவ்வளவு பெரிய கஷ்டம், அது எவ்வளவு பெரிய வேதனை, எவ்வளவு பெரிய துக்கம். என்னைக்காவது நம்ம யோசித்து பார்த்திருப்போமா? ஒரு நாள் கூட நம்ம அதை யோசித்திருக்க முடியாது. நம்மளுடைய இருதயம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஆண்டவர் சொல்றார். அக்கிரம சிந்தை, நம்மிடத்துல அக்கிரம சிந்தை இருக்குமானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்க மாட்டார். அப்ப எப்படி நம்ம ஆண்டவரோடு ஐக்கியப்பட முடியும்? எப்படி நம்ம மகிழ்ச்சியா இருக்க முடியும்? எப்படி ஆண்டவருடைய அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும்? எப்படி நம்ம கேடகத்தை பாதுகாப்பான அந்த இதை நம்மளுக்கு நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. பரிசுத்த ஆவியை நம்மளிடத்துல பெற்றுக்கொள்ள முடியாது. நம்ம முழு இருதயத்தோட அவரை சேவிக்க முடியாது. அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய அக்கிரம சிந்தை, நம்மிடத்தில் இருக்கிற அந்த அக்கிரம சிந்தையெல்லாம் எடுத்து போடணும். அப்ப நம்ம அக்கிரம சிந்தை வெளியே போகணும்னா, அதை எடுத்து போடணும்னா நம்முடைய இருதயத்தை நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவனுடைய கரத்துல நம்ம கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது மாத்திரமே ஆண்டவர் நம்மளுக்கு என்ன செய்வாரு, உதவி செய்ய முடியும். நீங்க எல்லாரும் இந்த நாளில ஆண்டவர் கரத்துல, அதாவது இன்னொரு வசனம் வந்து ஒரே எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அவள் அதனிடத்துல இருந்து ஜீவ ஊற்று புறப்படும். அப்ப நம்ம இருதயத்தை காத்து கொள்ளும் போது நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் தான் பாதுகாக்க முடியும். அந்த இருதயத்தை நம்ம எல்லா காவலோட அதை காத்து கொள்ளணும் அப்படின்னு நினைச்சோம்னா அதுல இருந்து ஜீவ ஊற்று புறப்பட வேண்டுமானால் நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய இருதயத்தை கர்த்தராகிய இயேசுவின் இடத்துல கொடுக்கணும். அப்பொழுது நம்ம என்ன செய்வோம்? ஆசீர்வதிக்கப்படுவோம். நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும். அந்த தாவீதை போல உத்தமமா இருக்கணும். அதே மாதிரி அன்னாளை போல நம்முடைய இருதயத்தை ஊற்றணும் அப்படின்னு சொன்னா, சாமுவேலை போல ஒரு தீர்க்கதரிசியை நம்ம வரணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும்? நம்மளுடைய இருதயத்தை ஆண்டவருடைய சமூகத்துல கொடுக்கணும். உன் இருதயத்தை எனக்கு தா அப்படின்னு சொல்லி ஆண்டவன் கேட்கிறாரு. இந்த இரவில நீங்க நம்மளை நாமளே ஆராய்ந்து அறிந்து ஆண்டவர் சமூகத்துல நம்மளை ஒப்பு கொடுப்போம். நம்ம ஜெபிக்கலாமா? ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய கரத்துல நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய இருதயத்தை உம்முடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்களுடைய இருதயத்தை உம்முடைய கரத்துல தருகிறோம். நாங்கள் எங்களுடைய இருதயத்தை உம்முடைய கரத்துல தரும் பொழுது மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆண்டவரே சமாதானம், ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே நீங்க மகிழ்ச்சியா ரட்சிக்கிறதற்கு எங்களுக்கு ஆயத்தமா இருக்கிறீரப்பா. நம்முடைய கேடகமாகிய பாதுகாப்பை எங்களுக்கு தருறீங்க ஏசப்பா. ஆமேன் ஆண்டவரே, ஆமேன் ஏசப்பா. நமக்கு நன்றி, நன்றி. நமக்கு அந்த குழுவில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க அதே போல் அந்த இருதயத்தை உங்களிடத்துல வாங்கி கொண்டு ஆண்டவர் இந்த பிள்ளைகளை மகிழ்ச்சியாக ஆண்டவர் அந்த பிள்ளைகளுக்கு பாதுகாப்பாக உத்தம இருதயத்தோடு இந்த பிள்ளைகள் நடந்து கொள்வதற்காக அந்த பிள்ளைகளிடத்துல இருக்கிற அக்கிரம சிந்தையெல்லாம் எடுத்துப்படும்படியா ஆண்டவர் உங்களுடைய கரத்துல வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் இசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்துங்கப்பா.
வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு வியாதியிலிருந்து விடுதலை கொடுங்க இசப்பா. உம்முடைய கரத்துல நாங்க அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த பிள்ளைகள் என்னென்ன விருப்பத்தோடு வாஞ்சியோடு உம்மிடத்துல வந்திருக்கிறாங்களோ அந்த விருப்பம் வாஞ்சையெல்லாம் நீங்க நிறைவேற்றும்படியா கர்த்தருடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். தகப்பனே, நீங்க ஒரு விஷயம் மனம் இறங்கும்படியா ஜெபிக்கிறோம். இசப்பா, படிக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷித்த ஞானத்தை தாங்கப்பா. அந்த சாலமோனுக்கு ஆண்டவரே அந்த ஜனத்தை அறியக்கூடிய ஆண்டவரே நல்ல ஞானத்தை நீங்க கொடுத்தீங்களே. நன்மை தீமையை வரையறுக்கத்தக்கதான ஞானத்தை நீங்க கொடுத்தது போல எங்கள் பிள்ளைகளுக்கு நீங்க ஞானத்தை கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் இசப்பா. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. இசப்பா, உம்முடைய கரத்திலே தருகிறோம். என்னென்ன தேவையோடு இருக்காங்களோ அப்பா, தேவைகள் எல்லாம் நீங்க சந்திக்கும்படியா ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளிடத்துல இந்த வார்த்தைகள் அந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் பதியும்படியா அந்த பிள்ளைகளோடு நீங்க இடைபட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். நம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம் இயேசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட நீங்க பேசினதற்காக உமக்கு நன்றி. எங்களை வெளிப்படுத்தின ஆண்டவரே, உண்மையை நீங்க வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. நீர் மெய்யான தேவன். நீர் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் நம்மிடத்திலே நாங்கள் வந்து சேரத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நல்ல இருதயத்தை நீங்க தாங்கப்பா ஆண்டவரே. அந்த கல்லான இருதயத்தெல்லாம் எடுத்து போட்டு சதையான இருதயத்தை என் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள நீங்க வைக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம். செமஸ்டர் எழுதின ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். நல்ல செமஸ்டர் எழுத நீங்க உதவி செய்தபடியால் உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, நிறைய பிள்ளைகள் குரூப் தேர்தலாம் எழுதுறாங்கப்பா. அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் அதுல நல்ல ஒரு ரிசல்ட் என் தேவனாகிய கர்த்தர் நீர் கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வேலை வாய்ப்புகளை நீங்க திறந்து கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. நீங்க பெரிய காரியங்களை செய்யுங்க. உம்முடைய நேச கரம், உம்முடைய அன்பின் கரம் எங்கள் பிள்ளைகளை ஆட்கொண்டு வழி நடத்திட்டோம் ஐயா. இது பொல்லாங்கான ஒரு உலகம் ஆண்டவரே. இந்த பொல்லாங்கான உலகத்துல எங்கள் பிள்ளைகள் சீர்கெட்டு போகாதபடிக்கு ஆண்டவரே, சிந்தையை சிதற விடாதபடிக்கும் அப்பா, நீங்க அந்த பிள்ளைகளை ஆட்கொள்ளும்படியாய் ஆண்டவரே, அந்த இருதயத்தை அந்த பிள்ளைகள் உங்களுடைய கரத்தில் வைக்கிறதற்காய் உமக்கு நன்றி. எல்லா பிள்ளையுடைய இருதயத்தை நீங்க பெற்றுக்கொண்டு ஆண்டவரே, அந்த பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உங்கள் இருதயத்தை என்னிடத்துல தாங்கன்னு கேட்கிறீங்கப்பா ஆண்டவரே. உங்களுடைய கண்கள் ஆண்டவரே உங்களுடைய வழியை நோக்குவதாக என்று சொல்லியிருக்கிறேன். ஆமா ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய கண்கள் எல்லாம் உம்முடைய வழியை நாங்கள் நோக்கத்தக்கதாய் எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இருதயத்தை கொடுங்கப்பா. நல்ல சிந்தனையை கொடுங்கப்பா. நல்ல ஞானத்தை கொடுங்க. அறிவை புத்தி கூர்மையை கொடுத்து நீங்க வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எந்த இடத்திற்கு பிள்ளைகள் சென்றாலும் அவருடைய வழிகள் எல்லாம் நீங்க பாதுகாத்து கொள்ளும்படியாய் அன்றே உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. உம்முடைய சமூகத்திலே தருகிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். வழி நடத்தும் ஆசீர்வதியும். உங்க நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். எல்லா துதி கனம் மகிமை யாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நீங்கள் பரலோக பிதாவே. ஆமேன் ஆமேன்.